அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆடி அமாவாசையில் எது செய்யலாம், எது செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மற்ற மாதங்களில் வரும் அமாவாசையை விட இந்த ஆடி அமாவாசை மாதத்தில் வரும் அமாவாசையானது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும். எனவே இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க நினைப்பவர்கள் இந்த அமாவாசையை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாம் இது போன்ற ஒரு முக்கியமான அமாவாசை நாட்களில் நாம் செய்யும் சிறிய தவறுகளால் அவர்களின் முன்னோர்களின் மன ஆன்மாவை காயப்படுத்தி அதனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படாமல் குடும்பத்தில் எப்போதும் சண்டை போன்ற பிரச்சனைகள் போன்றவை நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த ஆடி அமாவாசை நாளில் காலை எழுந்தவுடன் வீட்டு வாசலில் கோலமிடக்கூடாது. கோலமிடுவது பொதுவாக நமக்கு நல்ல மனநிலையை தரும். அதனால் ஆடி அமாவாசையில் கோலமிடக்கூடாது. காரணம், முன்னோர்களை நாம் இழந்து விட்டோம். அவர்கள் நினைவாக அவர்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுப்பதற்காக இந்த ஆடி அமாவாசை நாள் அனுசரிக்கப்பட்டது. இதனால் நம் கவலையுடன் மனநிலையில் உங்களை அனுசரிக்க வேண்டும், அதாவது பெரியோர்களை அனுசரிக்க வேண்டும். ஆனால் அவர்களை மதித்து நாமல் இன்ற நாட்களில் தர்ப்பணம் மட்டுமே கொடுக்க வேண்டும். ஆனால் வீடு வாசலில் கோலம் போடக்கூடாது. மேலும் இந்த ஆடி அமாவாசை நாளில் உங்களுக்கு தெரியாத வெளிநபர்களை வீட்டிற்கு அழைத்து வந்து கட்டாயம் அவர்களுக்கு உணவு அளிக்காதீர்கள். அப்படி ஒருவேளை அவர்களுக்கு நீங்கள் உணவு அளிக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் பகல் 12 மணிக்கு பிறகு அந்த உணவினை நீங்கள் அவர்களுக்கு அளிக்க வேண்டும். அதற்கு முன்னர் எக்காரணம் கொண்டும் உணவு அளிக்காதீர்கள். மேலும் அமாவாசை நாளில் அதிகாலையில் எழுந்து, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரமான 4 மணிக்கு மேல் எழுந்து ஆடி அமாவாசை பணிகளை மேற்கொள்ள வேண்டும். காலையில் நீண்ட நேரம் தூங்கி கொண்டு இருக்கக்கூடாது. இதனால் நம் அனைவருக்கும் மேலும் குடும்பத்தினருக்கும் ஒரு சோம்பல் ஏற்படும். எழுந்தவுடன் விரைவாக குளித்து முடித்துவிட்டு அமாவாசை பணிகளை விரைவாக செய்து முடிக்க வேண்டும். மேலும் இந்த அமாவாசை என்று காலையில் எழுந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து வீட்டை சுத்தம் செய்யவோ உங்களுடைய சமையலறை, பூஜை அறை போன்றவற்றை சுத்தம் செய்யக்கூடாது. சுத்தம் செய்யும் வேண்டுமென்றால் அதற்கு முன்னாடி நாள், அதாவது முன்னர் நாளே இந்த பணிகளை நீங்கள் செய்யுங்கள். இந்த ஆடி அமாவாசை என்று எக்காரணம் கொண்டும் சுத்தம் செய்யாதீர்கள் வீடுகளை. ஒருவேளை நீங்கள் சிவாலயங்களில் உள்ள நீர்நிலைகளில் உங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க விரும்பினாலும் சரி, நீங்கள் குடும்பத்தினருடன் சென்றாலும் சரி, யாருக்கு தர்ப்பணம் கொடுக்கிறீர்களோ அவர்களின் படத்திற்கு வீட்டில் பூஜை அறையில் ஒரு பெரிய விளக்கு ஒன்றை ஏற்ற வேண்டும். அதன் பிறகு அவர்களின் படத்திற்கு ஒரு பெரிய அகல் விளக்கு ஒன்றை எடுத்து அதன் முழுக்க நல்லெண்ணெயை நிரப்பி விளக்கு ஏற்ற வேண்டும். மேலும் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு அவர்களின் நம் முன்னால் ஒரு பெரிய படையல் ஒன்றை வைத்திருப்போம். அப்படி படையல் போட்ட உணவை அந்த வீட்டில் உள்ள நபர்கள் மட்டுமே அந்த உணவினை உண்ண வேண்டுமே தவிர வெளியில் இருந்து வரும் குழந்தைகள், பெரியோர்கள் யாருமே அந்த படையலை வழங்கக்கூடாது, அதாவது உண்ணக்கூடாது. அவ்வாறு நாம் வழங்கினால் அந்த தர்ப்பணம் வீணாகும். பொதுவாக நம் வீட்டில் நிறைய பெயர்கள் இறந்து போயிருப்பார்கள். அப்படி அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக அவர்கள் அனைவரின் புகைப்படத்தையும் அங்கே ஒன்று இங்கே ஒன்று என்று பிரித்து வைக்கக்கூடாது. அனைவரின் புகைப்படத்தையும் ஒன்றாக இணைத்து ஒரே வரிசையில் வருமாறு நேராக வைத்து படையல் போன்றவற்றை நாம் அவர்களுக்கு முன்னால் படைக்க வேண்டும். மேலும் முன்னோர்களுக்கு நீங்கள் படையல் போட விரும்பினால் உங்களுக்கு ஒற்றை இலையில் எக்காரணம் கொண்டும் படையல் போடவே போடாதீர்கள். இவ்வாறு செய்வது நாம் செய்யும் மிகப்பெரிய தவறாகும். இரட்டை இலைகள் ஒன்றாக வைத்துதான் இந்த படையலை நாம் போட வேண்டும். அதுதான் அவர்களுக்கு தரும் ஒரு நல்ல தர்ப்பணமாகும். மேலும் ஆடி அமாவாசை போன்ற முக்கிய சிறப்பு இந்த நாட்களில் அதிகமாக கைகளில் நம் நகம் வளர்ந்திருக்கிறது என்று நகங்களை வெட்டி கொள்ளாதீர்கள். ஆடி அமாவாசை என்று மட்டும் நகம் வெட்டக்கூடாது. மேலும் வீட்டில் உள்ள பெண்கள் குளிக்காமல் தலையை சரி செய்யாமல் இருக்கக்கூடாது. அலங்கோலமாகவும் தலையை விரித்தபடியும் அங்கேயும் இங்கேயும் அலையக்கூடாது.
முடியை நேராக சீவி சரி செய்து அழகாக இருக்க வேண்டும். மேலும் வீட்டில் உள்ள பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, நெற்றியில் குங்குமம் இருக்க வேண்டும். உங்கள் வீட்டு பெண்களாக இருந்தால் உங்களால் இருந்தால் கட்டாயம் திருநீர் பூசிக்கொள்ள வேண்டும். இரண்டும் இல்லாமல் இருக்கக்கூடாது. மேலும் பெண்கள் காலையில் எழுந்தவுடன் நன்றாக குளித்துவிட்டு தான் பூஜை அறை, சமையல் அறை போன்ற இடங்களில் அவர்கள் உள்ளே நுழைய வேண்டும். குளிக்காமல் எக்காரணத்தை கொண்டும் இந்நன்னாளில் உள்ளே நுழையக்கூடாது. இந்த ஆடி மாதம் அமாவாசையின் போது நமக்கு பித்ருக்களுக்கும் உண்டான தொடர்பை உருவாக்கி தரும் காகம். முதலில் நாம் காகத்திற்குத்தான் சாதம் வைத்து அது உண்ட பின்னர் மட்டுமே நாம் பித்ருக்களுக்கு படையல் போட வேண்டும். ஏனெனில் காகமானது அந்த சாதத்தினை உண்ணும் போது மட்டும்தான் பித்ருலோகத்தில் இருக்கும் நம் முன்னோர்கள் அந்த உணவை உட்கொள்வார்கள். மேலும் காகமானது யமதர்ம லோகத்தில் இருக்கும் வாசலில் காத்து கொண்டிருக்கும் பறவையும் அதுவாகும். நாம் உணவை அறிந்து விட்டேன், அதாவது காகம் நான் உணவை அறிந்து விட்டேன் என்று கூறிய பிறகுதான் நம் வீட்டில் உங்களுக்காக அளித்துள்ள உணவை நீங்கள் இப்போது உண்ணலாம். அதாவது யமலோகத்தில் உள்ள பெரியவர்களை நீங்கள் இப்போது உணவு உண்ணுங்கள், நான் அருந்திய பிறகு நீங்களும் உண்ணுங்கள் என்று அது உத்தரவிடும். அதனால்தான் காகமானது முதலில் ஒரு சாதத்தை சாப்பிட வேண்டும். அதன் பிறகுதான் நம் முன்னோர்களுக்கு படையல் போட வேண்டும். இதற்கு முன்னால் போடக்கூடாது. அதாவது காகத்தின் சாப்பிடுவதற்கு முன்னால் எக்காரணம் கொண்டும் படையல் படைக்கக்கூடாது. எனவே நாங்கள் கூறியுள்ள அனைத்தையும் விரிவாக பாருங்கள். இந்த தகவலின்படி இந்த ஆடி அமாவாசை நாளை இவற்றையெல்லாம் செய்யலாம் என்பது பற்றி நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பரிந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிக்க பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.